சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய அலுவலகத்திலே, வேலை ஸ்தலத்திலே நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய உறவினர் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் அல்லவா எனக்கு முன்பாக நிற்கிறார். எவ்வளவு சிங்க கெபியிலே நிற்பது போல நின்றாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. தண்ணீர்கள் மத்தியிலே நான் நடந்து போனாலும் ஆறுகள் என் மேல் புரளுவதில்லை. காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு எந்த காரியம் உன்னுடைய உள்ளத்தை அசைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் அந்த காரியம் உன்னை விட்டு இன்றைக்கு நீங்குகிறது. என்ன போராட்டம் ஒரு முள்ளை போல குத்தி கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த முள் பிடுங்கி எறியப்படுகிறது. பழைய தோல்விகள் உன்னை பின்தொடர்வதில்லை. பழைய பிரச்சனைகள் உன்னை பின்தொடர்வதில்லை. நீ அசைக்கப்படுவதில்லை. எத்தனை எகிப்தியர் உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும், எத்தனை பார்வோனுடைய ரதங்கள், குதிரைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் நீ அசைக்கப்படுவதில்லை. உன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் அசைக்கப்படுவார்கள், ஆனால் நீ அசைக்கப்படுவதில்லை. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான தேவனை உனக்கு நீ தாபரமாய் கொண்டாய். ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது, கர்த்தர் உன்னை உயர்த்த தீர்மானித்திருக்கும் போது யார் உன்னை மட்டம் தட்ட முடியும்? உனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டு. உனக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் உண்டு. உனக்காக பரிந்து பேசுகிறவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சிலுவையில் அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கவில்லையா? நீ விசுவாசத்தோடு சொல்லு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை பொறுப்படுத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். முதலாவது கர்த்தர், முதலாவது அன்பு கர்த்தருக்கு, முதலாவது வருமானம் கர்த்தருக்கு. முதல் காரியம் என் வாழ்க்கையில ஜெபம் கர்த்தருக்கு நான் கொடுப்பேன். நான் நடக்கும் போதும் ஜெபம் பண்ணி கொண்டே போவேன், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே போவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். உடைய வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜெப ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தரை நேசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். முதலாவது உனக்குத்தான் ஆசீர்வாதம், பிறகுதான் மற்றவர்களுக்கு அது கடந்து செல்லும். உங்களுடைய வீட்டில் நீ மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பாய், பிறகுதான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ கர்த்தரால் மீட்கப்பட்டவன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உனக்கு தந்திருக்கிறார். நீ அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி மோன்சி லாசரஸ் அவர்களுக்காக கர்த்தருடைய விசேஷ பாதுகாப்பு அவர் மேல் இருக்கும்படி, தமிழ்நாட்டிலே ஜெபத்திலே ஒரு தளபதியை போல கர்த்தர் அவரை ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்தவர்களை வழி நடத்தி செல்லக்கூடிய நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக ஏராளமான ஏவுகணைகள், ஏராளமான அக்கினி அஸ்திரங்கள், இன்றைக்கு அவைகள் எல்லாம் நொறுங்கி விழும்படி, மகனுடைய தலையை உயர்த்தி எண்ணெயால் ஆசீர்வதிக்கப்படும்படி, இனி பலத்த அற்புதங்கள் அவரை கொண்டு கர்த்தர் செய்யும்படி, மரித்தோரை உயிர்ப்பிக்க தகுந்த பலத்த வல்லமை வெளிப்படும்படி, எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படி
ஓ, கர்த்தருடைய தாசனை ஒருவனும் எதிர்த்து நெருக்க முடியாதபடி ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்றும்படி எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சகோதரர் தமிழ்நாட்டில் எங்களுக்காக எழுப்பினீரே, ஒரு சேனை தலைவனை போல ஜெபத்திலே முன்னிருக்கிற ஒரு தேவ மனுஷன் எங்களுக்கு தந்தீரே. எந்த வியாதியும் வைக்கினங்களோ, எந்த சத்துருடைய போராட்டங்களோ, எந்த பொய்யான வழக்குகளோ எங்கள் சகோதரனை தொட முடியாதபடி அவருக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு அவர் மேல் இருக்கட்டும். அவர் எங்கு சென்றாலும் 1000 10,000 தேவ தூதர்கள் கூட செல்லும்படி ஜெபிக்கிறேன். எங்கே சென்றாலும் கர்த்தர் அவருக்கு கேடகமாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். முன்னும் பின்னும் சூழ்ந்து கொள்ளுவீராக. ஒரு விசேஷ பாதுகாப்பை தருவீராக. சத்துருடைய வல்லமை முறிக்கும்படி ஒரு ஜெப சேனை எழுப்பும்படி தாசனை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் ஆளுகை செய்வதாக. இந்தியா இயேசுவை அறிவதாக. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். லஞ்ச லாவண்யங்கள் ஒளிந்து போவதாக. கர்த்தரே உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. உட்கார்வோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனுஷராகிய எல்கோவில் உள்ள ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரினுடைய சமவெளியில் அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓரா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த வேதவசனம் மிக ஆழமான ஒரு வேதவசனம். ஆபிரகாம் கானானை நோக்கி பயணம் செய்த போது அதுவரையிலும் கூட வந்த லோத்து சோதோம் குமராவை பார்த்ததும் அதிலுள்ள நீர்வளம் நில வளங்களை பார்த்ததும் ஆபிரகாமை விட்டு, ஆபிரகாமின் ஐக்கியத்தை விட்டு தனியாக போய் சோதோமிலே குடியிருந்தான். ஆனால் அந்த நேரம் அந்த தேசத்தில் உள்ள 5 பெரிய ராஜாக்கள் சோதோமோட ஒப்புரவாயிருந்தார்கள், நட்புறவாயிருந்தார்கள். ஆனால் ஒரு பயங்கரமான விரோதி வந்தான். அவனோடு 4 பெரிய ராஜாக்கள் இருந்தார்கள். இங்கே உள்ள 5 ராஜாக்களுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் வந்து அவர்களை ஜெயித்து அந்த பட்டணத்தில் உள்ள பெரியோர் சிறியோர் எல்லாரையும் சிறையாக்கி கொண்டு போய்விட்டார்கள். அப்படி போகும்போது அங்கே இருந்த லோத்து, அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பிள்ளைகள்,
அவனுடைய வேலைக்காரர் வேலைக்காரிகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இதை ஒருவன் வந்து ஆபிரகாமிடத்தில் சொன்னான், ஐயா, உங்க பிரதருடைய சன் உங்க கூட வந்தார் இல்லையா, சோதோமிலே கூடாரம் போட்டார் அல்லவா, அவரை சிறைப்பிடித்து போய்விட்டார்கள், கட்டி கொண்டு போய்விட்டார்கள். அதை கேட்டதும் ஆபிரகாமால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஜெயம் பெற்ற 4 பெரிய ராஜாக்கள், ஒவ்வொருவருடைய படையிலும் குறைந்தது 10,000 பேராய் இருந்திருக்கும். நல்ல ட்ரெயின் பண்ணப்பட்ட யுத்த வீரர்கள், காலையிலேருந்து லெஃப்ட் ரைட் அடித்து பயங்கர எக்ஸசைஸ் பண்ணி யுத்தம் செய்த 4 ராஜாக்கள் இவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாம் என்ன செய்தார்? எப்படியாவது நான் சிறை மீட்க வேண்டும் என்று விரும்பினார். அவன் மேய்ப்பன். ஆபிரகாம் ஒரு மேய்ப்பர். இதுவரை ஒரு யுத்த களத்தையும் பார்த்ததில்லை. ஆபிரகாமுடைய வீட்டிலே பிறந்தவர்களும் எல்லாருமே மேய்ப்பர்கள். கையில் இதுவரைக்கும் மேய்ப்பனின் கோலை பிடித்தவர்கள். இப்போது ஆபிரகாம் அவர்கள் எல்லாருக்கும் ஆயுதம் தரிப்பித்தாராம். அவருக்குள்ளே ஒரு தைரியம், என் சகோதரனை நான் சிறை மீட்க வேண்டும். இந்த சிறையிருப்பிலே சிக்கியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறது. இது சாதாரணமான மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு சிறையிருப்பும் அல்ல. இது பிசாசினுடைய ஒரு சிறையிருப்பு. பிசாசு அநேகம் பேரை மதுவுக்குள்ளே, குடி போதைக்குள்ளே சிறை வைத்திருக்கிறார். அவர்கள் எழும்ப முடியாதபடி கஞ்சாக்கள் அடிமை வைத்திருக்கு. சிலரை வேசி தந்துக்குள்ளே விபச்சார ஆவிகள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனுஷரும் ஏதோ ஒரு சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். யோவான் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார், என்னை கூட சில மாம்ச பழக்க வழக்கங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்யும்படி எனக்குள்ளே பாவ பிரமாணம் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆவிக்குரியவனாயிருந்து ஆவிக்குரியவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினாலும் இந்த பாவமும் பாவ பிரமாணமும் என்னை அடிமைப்படுத்துகிறது, சிறைக்குள் வைத்திருக்கிறது. ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடும்? பல ஆயிரமான கிறிஸ்தவர்கள் கூட ஏதோ ஒன்றிலே சிறைப்பட்டு போயிருக்கிறபடியால் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க முடியவில்லை. மனசாட்சி வாதிக்கிறபடியால் சாத்தான் குத்தி குத்தி குத்தி, நீ என்ன பக்தி, நீ என்ன ஆலயத்து போகிறாய், நீ என்ன ஜெபம் பண்ணுகிறாய், அவன் உன்னை சிறையிருப்புக்குள்ளே வைத்திருக்கிறான். நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? ஒரு மனிதனுடைய கூக்குரல் மட்டுமல்ல, தேசங்களே அடிமைக்குள்ளாயிருக்கிறது. இந்திய தேசமே விக்கிரங்கள் ஆவிகளால் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 135 கோடி மக்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே, ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே அவர்கள் நின்று கொண்டு வேதனைப்படுகிறார்கள். ஆபிரகாம், நாம் நினைக்கும் போதெல்லாம் ஆபிரகாம் ஒரு குடு கிழவனை போல நினைக்கிறோம். வெள்ளை தாடி, மயிர் கொட்டி போனதோ, தலையெல்லாம் வெண்மையான, ஏதோ ஔவையார் பாட்டி காலத்தில் வாழ்ந்த ஒரு தாத்தா போல கோல ஊனி பல் இல்லாமல் மெக்கு நாடியோட நடந்திருப்பாரோன்னு தான் நம்ம நினைக்கிறோம். சரீரம் செத்து போனது,
என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 75 வயதுக்கு பிறகும் கூட அவருடைய நரம்புகளிலே சிறைப்பட்டவர்களை நான் சிறையாக்க வேண்டும், பாவத்துக்கு அடிமையானவர்களை நான் மீட்டெடுக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் சாத்தானுக்கு செவி கொடுத்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டது போல கண்களின் இச்சையினால் சோதோமால் கவரப்பட்டு இப்போது அந்த சோதோமை விட்டு சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார். சிறையிருப்பில் அவர்களை நான் விடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் எதற்காக பூமிக்கு இறங்கி வந்தார்? 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். எதற்காக இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஏசாயா 61:1 சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்களை மீட்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறையிருப்பில் இருந்து அவர்களை தப்புவிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று ஏசாயா 61:1-2, லூக்கா 4:17 அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சிறைப்பட்டவர்களை சிறை மீட்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் சிறைப்பட்டு போனான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் அமைதியாக இருக்கவில்லை. லோத்தின் மேல் என்ன குற்றம் சாட்டலாம்? அவனுக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என் கூட கானானுக்கு வருவதற்காக அவன் என்னோடு வந்தான். பாதி வழியிலே சோதோம் கண்களின் இச்சை அவனை கவர்ந்தது. ஆகவே அங்கே போயிட்டான். அதனால தானே அவனுக்கு சிறையிருப்பு. நல்ல பாடம், அவன் சிறைப்பட்டு போட்டும் என்று சும்மா விட்டுறல. அதை கேள்விப்பட்ட உடனே தான் பார்க்காமல் இருந்தாலும், அவனுடைய வயது அவனை தடுத்தாலும், உனக்கு 75 வயசாயிட்டப்பா, அமைதியாக வீட்டில் கடை, குடு கிழவனா அங்கே போய் என்னத்தை யுத்தம் செய்ய போகிறா? இல்லை, வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததும் தான் வீட்டில் எத்தனை பிறந்தவங்க எவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் எண்ணினான். 318 பேர் இருந்தார்கள். அவ்வளோ பேருக்கும் ஆயுதம் தரித்தான். மேய்ப்பராய் இருந்த அவ்வளோ பேரையும் போர் வீரனாய் மாற்றினார். ஆண்டவர் ரட்சித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாறினாலும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத அநேகரை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறார். அவைகளை நாம் போராடி மீட்கத்தான் வேண்டும். குடிப்பழக்கத்தில் உள்ளவர்கள், ஆண்டவரை அறியாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், நம்மேல் அந்த உத்தரவாதம் உண்டு. அவர்களை சிறை மீட்கத்தான் வேண்டும். நான் சிறுவனாய் இருக்கும்போது எங்களுடைய வீட்டில் கோழி வளர்ப்பார்கள். நாங்கள் பிள்ளைகள்லாம் ஆளுக்கு 3 முட்டை, 4 பிள்ளைகள் 12 முட்டை அடகு வைத்தாங்கன்னா 3 முட்டையில் சாம் ஜோத்ரன்னு எழுதி வைத்திருப்பேன். 3 மேலே எங்கள் அக்கா, அவங்க பேர் செல்வராணி, 3 முட்டை மேலே அவங்களே 4 பிள்ளைகளும் எழுதி வைத்திருப்போம். இந்த குஞ்சுகளெல்லாம் வளரும்போது சாம் ஜோத்ர கோழி குஞ்சுக்கெல்லாம் காலில் ஒரு சிகப்பு நூல் கட்டியிருப்பேன், அடையாளம் தெரிவதற்காக. அவளை நேசிப்பேன். ஒரு முறை இந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு தாய் போய் கொண்டு இருந்தது. நான் வீட்டின் பின்பாகத்தில் நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு கழுகல்ல பருந்து ஒரு குஞ்சு தூர போய் கொண்டிருந்தது, எப்படியோ பார்த்து விட்டது. சர்ரு என்று வந்தது. அந்த கோழி குஞ்சு அப்படியே 2 கால்கள் விரல் பட அப்படியே தூக்கினது, மேலே தூக்கி கொண்டு பறந்தது.
ரொம்ப ஆச்சரியம். என்னுடைய கோழி, தாய் கோழி பார்த்து சும்மா இருக்கவில்லை. கோ 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 கோன்னு கத்திக்கொண்டு அந்த பருந்தை துரத்தி ஒரு தென்னை மர உயரத்துக்கு மேலாய் பறந்தது. கோழி அவ்வளோ உயரம் பறக்கும் என்று எனக்கு அன்றைக்கு தான் தெரியும். கிட்ட அப்படி சீரன உடனே பருந்து அதை போட்டுச்சு. பருந்து பறந்தே போயிடுச்சு, கீழே விழுந்தது. அப்போதான் பார்த்தேன், அந்த பருந்து தூக்கினதினாலே ஒரு பருந்தினுடைய நகம் கண்ணுக்குள்ளே பாய்ந்து ஒரு கண்ணில் ரத்தம் வளைந்து கொண்டு இருந்தது. ஆனால் கோழிக்கு ஒரு பிரமிதம், கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் கண்ணு என் செல்லம் திரும்பி வந்துட்டுதே, அது போதும். அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கோழி குஞ்சு எடுத்து கண்ணில் எண்ணெய் பூசி அதுக்கு பிறகு அது நல்லா ஆயிட்டுது. ஆனால் அந்த கண்ணு ஒரு அடையாளம். பிசாசு தூக்கிட்டு போச்சுது. கர்த்தருடைய கிருபை அது தப்பிச்சு. கண்ணு குருடா போச்சு, பரவாயில்ல, ஜீவனையாவது ஆண்டவர் தப்பு வைத்தார். அதுலேருந்து அந்த கோழிக்கும் ஒரு படிப்பினை. நீ தாயை விட்டு ரொம்ப தூரமாக போய் சர்ச்சை விட்டு தூரம் போய், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் தூரம் போய், வந்தாலும் பிந்தி பிந்தி வந்து, இதனால் பல பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆண்டவரோடு இருந்தால் பருந்து தூக்கவே முடியாது. ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு குஞ்சுகள் செவி கொடுத்தால் அவைகள் தப்பிவிடும். லோத்து தனியாய் பிரிந்து போன ஒரு சுயாதீன ஆவி. லோத்து ஆபிரகாமுடைய ஐக்கியம் எவ்வளோ மேன்மையானது. தனியாய் பிரிந்து போனான். ஆதாமை விட்டு ஏவாள் தனியாக ஜாலியாக ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு, அடப்பப்பையை தூக்கிட்டு, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். அங்கே தான் வலு சர்ப்பம் காத்து கொண்டு இருந்தான். ஆகவே எப்போதும் ஒரு மன பாட்டை நம்ம காத்து கொள்ளும்போது, சபையானாலும் அது வீடானாலும், அந்த ஒரு அன்பின் ஐக்கியம் இருக்கும்போது சாத்தான் நம்மை தொடவே முடியாது. சரி, ஆபிரகாம் என்ன செய்தார்? முதலாவது ஆதியாமம் 14 நான் வாசிக்க விரும்புகிறேன். அதிலிருந்து ஒரு 5 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். தன் சகோதரன் சிறையாக போகப்பட்டதை கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் உள்ளவங்களை தெரிந்து கொண்டான். கூலிப்படையை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. பக்கத்து வீடு, முன் வீடு, எதிர் வீடு ஒருத்தரையும் போல தன் வீட்டிலே சாத்தானை எதிர்ப்பதற்கு உங்களுடைய வீட்டார் அவர்கள் போதும். 2 பேராக இருந்தாலும் ஒருமனப்பட்டு நெருக்கும்போது எந்த சத்துரும் எதிர்த்து நெருக்கவே முடியாது. உங்களுடைய வீடு முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வீடு கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கணும். உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒருமனப்பாடு உண்டாகி இருந்திருக்கும். அப்போதான் அந்த சிறைப்பட்டவர்களை சிறை மீட்க முடியும். சாத்தான் வாரிக்கொண்டு போகிறான். சில பிள்ளைகள் ஹைஸ்கூல்லையே அந்த வாட்ஸ்அப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, தகாத நண்பர்கள், டைமெல்லாம் அதில் செலவழித்து கடைசியில் பார்த்தா பிசாசு அவங்கள தூக்கி கொண்டு போகிறான். கெட்ட ஸ்நேகிதர்களோடு பழகி அவங்கள கத்தரை விட்டு பிரிக்க பார்க்கிறார். எனக்கு 4 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். 4 பிள்ளைகளும் யாரோடு பழகுகிறார்கள் என்பதிலே நானும் என்னுடைய மனைவியும் மிகுந்த கவனமாக இருந்தோம். தகாத நண்பர்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அதில் பிரச்சனை ஏற்படும். என்னுடைய மகன் ஆஸ்மான், அவனுக்கு ஒரு நல்ல நண்பன். 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அறையை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணுவார்கள். அந்த அறையை கடந்து பார்க்கும்போது ஜெபிக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுபோல் அவங்க கல்லூரிக்கு போகும்போதும் கூட எல்லாரோடு போக நாங்கள் அனுப்பவில்லை. அவன் போகும்போது ஆவிக்குரிய நண்பர்களோடு செல்லணும், அல்லது அண்ணன் தம்பி தான் செல்லணும். பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய மகளுக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைத்தது, MBBS கிடைத்தது.
அவள் நேபாளத்தில் உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ், இந்தியாவில் உள்ளது, நேபாளில் பிரான்ச் வைத்திருந்தார்கள். அந்த காலேஜில் அவள் இடம் கிடைத்தது. நான் சொன்னேன், மகளே, உன்னை 5 வருஷம் காலேஜ் படிக்க அனுப்புகிறேன். அங்கே எப்படிப்பட்டவர்கள் உன்னோடு பழகுவார்களோ பக்கத்திலேருந்து பார்க்க முடியாது. காலேஜ் போகும்னால டேடிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. அங்கே நான் லவ் பண்ண மாட்டேன், அந்த வாலிபனை உன்னை குறித்து நாங்கள் பொறுப்பெடுப்போம். உனக்கு ஏற்ற துணையை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஏனென்றால் 5 வருடம் நீ எப்படி இருப்பியோ தெரியாது. அவள் எனக்கு டேடியை நான் நம்புங்க. எந்த பாய் ஃப்ரெண்டோ எந்த கேர்ள் ஃப்ரெண்டோ நான் நிச்சயமாய் வாழ்க்கையில் வரவிட மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்ன நல்ல மாப்பிள்ளையை சந்தோஷமாய் கட்டினான். பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சாமர்த்தியத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பெற்றுவிடவில்லை. உங்களுடைய மனைவியை உங்களுடைய சாமர்த்தியத்தினால் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஆட்டுக்கு வாழை அளந்து வைத்தவர் இந்த ஆளுக்கு இந்த ஆள் தான் சரியாக இருக்கும்னு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் ஒரு ஒருமனப்பாடு இருக்கும்போது தான் அதை பரலோக தேவன் அங்கீகரிப்பார். சிறைப்பட்டு போகிறவர்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய உள்ளம் என்ன நடக்கிறது? ஐயோ, யாரை நான் அனுப்புவேன்? என் பிள்ளைகளை சிறை மீட்டு கொண்டு வருகிறவர் யார்? ஏசாயா சொன்னார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இதோ அடியேன் இருக்கிறேன், அடியேனை அனுப்புங்க. நாம் தேவனுடைய வீட்டார். சபை தேவனுடைய வீடு. இது கர்த்தருடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வீட்டிலே வந்து உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய வீட்டிலே எசேக்கியா ராஜா தனக்கு வந்த பயமுறுத்துகிற நிருபங்களை விரிக்கும் போது உடனே கர்த்தர் தம்முடைய தேவதூதனை அனுப்பி அசிரியருடைய பாளையத்துக்குள்ளே இறங்கி 1,85,000 பேரை சங்கரித்து போட்டார். உங்களுடைய வீட்டிலே ஒரு ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு ஜெப அறை கட்டுங்க. இந்துக்கள் பூஜை அறை என்று வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் நமாஸ் படிக்கிற அறை வைத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு மூலையை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கென்று அதை ஒப்புக்கொடுங்க. இல்லை, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து முழங்கால் படிட்டு குடும்பத்தில் என்ன பிரச்சனை, போராட்டம், கர்த்தருடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டு இருக்கிற சர்வ சங்கமாகிய சபை. ஏலிம் சபை என்றால் என்ன? உண்மையிலே அது ஒரு 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 மற்றதிலிருந்து பிரித்து காட்டுவதற்கு பெயர் வைத்திருந்தாலும், சபை என்பது பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டு இருக்கிற சர்வ சங்கமாகிய சபை. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே அனுதினமும் கூட்டி சேர்த்து கொண்டே வந்தார். இது கர்த்தருடைய வீடு. நமக்கு சொந்த வீடு இருக்கலாம், ஆலயம் கர்த்தருடைய வீடு, பரலோகமும் கர்த்தருடைய வீடு. சங்கீதம் 23:6 நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆகவே முதலாவது ஆபிரகாம் யுத்த வீரரை தெரிந்தெடுக்கும் போது கூலிப்படைகளை, பணத்துக்காக மாரடிக்கிறவர்களை கூட்டி சேர்க்காமல் அவன் தன் வீடு. 2வது 14 மீண்டும் வாசிக்கிறேன். தன் சகோதரன் சிறைப்பட்டு போனதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த, வீட்டில் பிறந்திருக்கிறது வேற, வீட்டுக்கு வந்து சேர்ந்தது வேற. வீட்டில் பிறந்த வேலைக்காரர்கள் உண்டு, இடையில வெளியிலிருந்து சில கூலிக்காரர்களை, சில வேலைக்காரர்களை சம்பளத்துக்கு அமர்த்தப்பட்டவர்களும் உண்டு. ஆனால் ஆபிரகாமுடைய நோக்கம் என்ன? முதலாவது வீடு இருந்தது மட்டுமல்ல, வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடல, அந்த வீட்டில் யார் பிறந்தார்களோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தாய் தகப்பனுக்கு பிறந்த காரியங்கள் உண்டு, கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக பிறந்த ஒரு நாள் உண்டு. பரலோக குடும்பத்தில் பிறந்த ஒரு நாள் உண்டு. அந்த நாள் தான் நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த நாள்.
அன்றைக்கு தான் பரலோக பிதாவை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். நிக்கோதேமுட்ட மறுபடியும் பிறக்கிறதை குறித்து இயேசு பிறக்கும்போது அவர் அதை குறித்து அவரோடு பேசும்போது நிக்கோதேமுக்கு புரியவில்லை. மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன தெரியாது. ஆகவே இயேசுவை பார்த்து கேட்டார், ஒருவன் முதிர் வயதாயிட்டான், திருப்பி தாய் வைத்துக்குள்ள போய் திருப்பி வெளியே வர வேண்டுமா? ஒரு தரம் தான் அம்மா என்னை பெற்றெடுத்தாங்க, கஷ்டப்பட்டு பிரசவேதனைப்பட்டு. இன்னொருக்காக எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்த கொடுமா? ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அவர் சொன்னார், மறுபடியும் பிறக்கிறது என்பது பரலோக குடும்பத்திலே பிறப்பதாகும். பரலோக ஆண்டவரை தெய்வமாய் கொள்ளுதலாகும். எந்த ஒரு மனுஷன் தன் பாவங்களை அறிக்கை செய்து கல்வாரி அண்டை வந்து உம்முடைய இரத்தம் என் மேல் விழட்டும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லும்போது அவன் பரலோக குடும்பத்திலே பிறக்கிறவனாயிருக்கிறான். அதுதான் அவன் ரட்சிக்கப்பட்ட நாள், அதுதான் அவனுடைய மனம் திரும்பின ஒரு நாள். ஆகவே முதலாவது கிறிஸ்துவனுடைய குடும்பத்தில் பிறப்பது என்றால் ரட்சிக்கப்படுதல் என்று அர்த்தம். அதை மட்டுமல்ல, 5ஆம் வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவினாலும் நீ பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கணும், ரட்சிக்கப்படணும். ஜலத்தினால் பிறக்க வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் எடுப்பதை அவர் சொல்லுகிறார். ஆவினால் பிறப்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது. 3 வித பிறப்புகள்: மறுபடியும் பிறப்பது, ஜலத்தினால் பிறப்பது, ஆவினால் பிறப்பது. அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் யுத்தம் செய்யும்படி அவர் அழைக்கிறார். ரட்சிக்கப்படாதவனை கொண்டு இன்னொருவனை ரட்சிக்க ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. அணைந்து கிடக்கிற ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு இன்னொரு மெழுகுவர்த்தியின் மேலே தீயை பற்ற வைக்கவே முடியாது. எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தீவெட்டி தான், எரிந்து கொண்டிருக்கிற ஒரு மெழுகுவர்த்தி தான் அணைந்து கிடக்கிற இன்னொரு மெழுகுவர்த்தியை பற்றி எரிய செய்ய முடியும். ஆகவே சாத்தானுடைய கையிலிருந்து சிறை மீட்டு ஜனங்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை எதிர்பார்க்கிறார், முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர்களை எதிர்பார்க்கிறார். 3ஆவதாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களை எதிர்பார்க்கிறார். அப்போ முதலாவது தன் வீட்டில், 2வது மறுபடியும் பிறந்தவர்கள், 3வது வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய, 3வது கைப்படிந்தவர்களாகிய, கைப்படிந்தவைகளாகிய என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிக்கிறவைத்தான் கைப்படிந்தவர்கள். ஆபிரகாமுடைய கைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவர்கள். கீழ்ப்படிந்தவர்கள் என்றால் அடங்கி இருக்கிறவர்கள். கீழ்ப்படிந்தவர்களுக்குள்ளே ஒரு ஒருமனப்பாடு இருக்கும், ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கும். கைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள், கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்களை அது குறிக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவர் யுத்தம் செய்ய புறப்படும் போது அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களைத்தான் அவர் தெரிந்தெடுக்க சித்தமானார். ஆபிரகாம் முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்தார். உன் இனத்தை, ஜனத்தை, உன்னுடைய தேசத்தை விட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆகாரையும் அடிமை பெண்ணையும், அடிமை பெண் பெற்ற மகனையும் அனுப்பிவிடு, அப்படியே கீழ்ப்படிந்தார். ஈசாக்கை பலிபீடத்தில் கடத்து, அப்படியே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படுகிறவர்கள் தான் ஆண்டவர் மேல்படிக்கு அழைத்து கொண்டு போவார். கீழ்ப்படுகிறவருடைய கருத்தில் தான் உத்தரவாதங்களை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், ஊழியங்களை கொடுப்பார். கீழ்ப்படிய மறுக்கிறவனுடைய கையில் ஒன்றும் கொடுப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், இளமையிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவகுமாரன் தான்
பூமியில் கொஞ்ச காலம் ஊழியம் செய்யும்படி வந்தவர் தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஏற்படுத்தின அந்த குடும்பத்தில் யோசேப்புக்கு மரியாளுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். எபிரேயருக்கு இந்த நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தாம் பூரணமான பிறகு கீழ்ப்படிதலிலே பூரணராக அவர் மாறினாராம். அவரை விட பூரணராகவே முடியாது யாராலும். ஆகவே தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார். கீழ்ப்படிதலிலே அவர் பூர்ணராய் மாறிவிட்டாராம். ஆகவே கைப்படிந்தவர்கள் என்றால் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். ஆண்டவருக்கு எது சொன்னாலும், வேத சத்தியம் என்ன சொன்னாலும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வேதத்திலிருந்து நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியவைகள் எவைகள் என்று சொல்லும்போது மறுபேச்சு பேசாமல் அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்படியே உம்மை பின்பற்றுகிற ஆண்டவரே. அவர்கள் மூலமாகத்தான் சிறைப்பட்டவர்களை ஆண்டவரால் சிறை மீட்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஒரு பேயை நீங்கள் ஏற்று நிற்கிறீங்க, ஒரு செய்வின கட்டை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க, ஒரு மந்திரவாதியை எதிர்த்து நிற்கிறீங்க. எதிர்த்து நிற்க முன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க, அதுக்கு பிறகு பிசாசை எதிர்த்து நெல்லுங்க. கீழ்ப்படிதல் இல்லாமல் மேல்படிக்கு போகவே முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கீழ்ப்படியிலே கலந்துட்டு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எல்கேஜிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. மேல்படிக்கு போனோன்னா ஆரம்பப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ஆகவே ஆபிரகாம் இந்த யுத்தம் செய்யும்போது முதல்ல தன்னுடைய வீடு, 2வது வீட்டில் பிறந்தவர்கள், 3வது வீட்டில் இருந்தாலும் கீழ்ப்படுகிறவர்கள், 4வது எத்தனை பேரை சூஸ் பண்ணாராம்? 318 பேர் அதில் சூஸ் பண்ணார். எனக்கு அதை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. பைபிளில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ரொம்ப காலம் எனக்கு அர்த்தம் புரியாமல் இருந்தது. பேதுரு வலை போட்டு பிடிக்கும்போது அந்த வலையில் 153 மீன் இருந்தது. என்னடா 153? இது என்ன அடையாளம்? வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அடையாளம் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. பிறகுதான் ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், அந்த கலிலேயா கடலிலே எத்தனை வெரைட்டி மீன் இருக்குண்டு. இந்த 20ஆம் நூற்றாண்டில் எண்ணும்போது 153 வெரைட்டி மீன் அந்த கலிலேயா கடலில் இருந்ததான். உலகத்தில் உள்ள கடல் வேற, கலிலேயா கடல் வேற. அது கடல் அல்ல, ஒரு ஏரி. அது யோர்தான் நதி விழுகிற இடத்துல 153 வெரைட்டி, 153 வகை மீன்கள். எது என்ன 153 வகை மீன் என்றால், ஒவ்வொரு ஜாதியிலும், ஜனத்திலும், கோத்திரத்திலும், குலத்திலும், குடும்பத்தில் ஒருவராக ஆண்டவர் தெரிந்தெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு அவர் கொண்டு போகிறார். 100 என்பது இஸ்ரவேலரின் பூரணத்தை குறிக்கிறது. 50 என்பது புறஜாதியரின் பூரணத்தை குறிக்கிறது. 3 என்பது பிதாகுமாரன் கர்த்தருடைய பூரணத்தை குறிக்கிறது. ஆகவே தான் 153 மீன்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதுபோல் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களை ஆயுதம் தரிக்க செய்த போது அவருடைய எண் 318. யோசித்தா பார்த்தேன். 300 என்பது தேவனுடைய பூரணம். பிதாவுக்கு ஒரு 100 ஸ்தோத்திர பலி, குமாரனுக்கு ஒரு 100 ஸ்தோத்திர பலி, ஆவியானவருக்கு ஒரு 100 ஸ்தோத்திர பலி. அவருடைய பெயர்களை சொல்லி துதிக்கிற ஒரு துதிக்கு அடையாளமாக இருக்கிறது. 18 என்பதில் ஒரு 9, ஒரு 9, ஒரு 9 ஆவியின் வரங்களை குறிக்கிறது, 9 ஆவியின் கனிகளை குறிக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பூரணம், ஆவியின் வரங்களை பூரணம், ஆவியின் கனிகளினுடைய பூரணம் மொத்தம் சேர்க்கும்போது 318. ஒவ்வொன்றிலும் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருப்பதில்லை. கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அர்த்தங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார்.
வேதத்தில் ஒவ்வொரு எண்ணுக்கும் அர்த்தம் உண்டு. ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தர். 2 என்பது ஒரு மனப்பாட்டை குறிக்கிறது. 3 என்பது திருத்துவத்தை குறிக்கிறது. 4 என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. 5 என்பது கிருபையை குறிக்கிறது. 6 என்பது மனுஷீகத்தை குறிக்கிறது. 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. 8 என்பது ரட்சிப்பை குறிக்கிறது, மறுபடியும் பிறத்தலை குறிக்கிறது. 9 ஆவியின் வரங்களை குறித்து ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் அருமையான அர்த்தங்களை வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு நோக்கத்தோடு அவர் 318 பேரை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போனார். 5வதாக கடைசியாக அவனுடைய விசேஷம் என்ன? அந்த 318 பேரையும் வெறுமையாய் ஆபிரகாம் அனுப்பாமல், எப்படியோ பனியனும் ஜட்டியும் போட்டு யுத்தத்தில் ஜெயித்து சிரமேட்டு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லாமல் அந்த 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மேய்ப்பனாய் இருந்தாலும் கூட அவருக்கு ஆயுதம் இருந்தது. சர்வாங்க ஆயுதங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேம் மதிலை கட்டி கொண்டு இருந்தாலும் கூட நெகேமியா சொல்லுகிறார், ஒரு கையிலே கொத்தனுடைய தூக்கு நூலை வைத்திருந்தாலும், ஒரு கையிலே சுண்ணாம்பு பூசுவதற்கான கரண்டியை வைத்திருந்தாலும், மறு கையினாலே ஆயுதம் தரித்து நாங்கள் வேலை செய்தோம். ஏண்டா சத்துருக்கள் வருகிறான், தொபியா, சன்பலாத் சத்துருக்கள் வருகிறார்கள். என்னதான் வேலை செய்தாலும், என்னதான் பணம் சம்பாதித்தாலும், உங்கள் வேலை என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு யுத்த வீரனாக இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கு விரோதமாக வான மண்டலத்து பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறது. ஆகவே தான் வேத வசனத்தை உள்ளத்தில் வைக்கிறோம். அசுத்தமான சிந்தனைகள் வரும்போது அவைகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறோம். போராட்டங்கள் வரும்போது இயேசுவின் இரத்தத்தை நாம் தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். வெளியரங்கமாய் நம்மோடு யுத்தம் செய்யாமல் இருந்தாலும் சாத்தான் நம்முடைய எண்ணங்களிலே போரிடுகிறான். இரவு நேரம் தூக்கத்திலே அருவருப்பான சொப்பனங்களை கொண்டு வருகிறான். பயமுறுத்துகிற சொப்பனங்களை கொண்டு வருகிறான். ஆகவே தான் எபேசியர் 6:17 சொல்லுகிறது, தேவ வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதிலே சிந்தனையில் அந்த வசனங்கள் ஊறி இருக்கட்டும். அதுதான் கர்த்தர் தருகிற ஒரு பெரிய ஆயுதம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறார், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளை இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. சாதாரண போராயுதங்கள் அல்ல, உலக பிரகாரமான கத்தி, ஈட்டி, அம்பு அல்ல. ஆவிக்குரிய போராயுதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் 6:12 17 வரையிலும் வாசிக்கும் போது 7 வகையான சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு தரிப்பிக்கிறார். அந்த ஆயுதத்தோடு போகணும். கோலியாத்தை வெற்றி பெற வேண்டுமா? தாவீது வெறுங்கையை வீசிட்டு போகல, கையில் கல் எடுத்து கொண்டு போனார், கவனை எடுத்து கொண்டு போனார். ஒவ்வொரு கல்லுக்கும் கர்த்தருடைய நாமத்தை தரித்தார். 5 கூழாங்கல்லா, 5 நாமங்கள். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சொன்னார், நீ ஈட்டியோடும் தடியோடும் வரலாம், ஆனால் நான் ஒரு ஆயுதத்தோடு வருகிறேன். வல்லமையுள்ள தேவன், என் தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருபோதும் தோல்வியடையாத தேவன், ஜெயகிறிஸ்துவான தேவன். உலக மாம்சம் பிசாச ஜெயித்த கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். கவனோடு கல்லோடு வருகிறேன் என்று சொல்லவில்லை, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். அவர் உங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். தோல்வி சாத்தானுடையது, ஆனால் ஜெயமோ கர்த்தருடைய பிள்ளைகளுடையது. நீங்கள் ஜெயம் பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய குடும்பத்திலே சிறைப்பட்டு போன சகோதர சகோதரிகள், உங்களுடைய குடும்பத்தில் சிறைப்பட்டு போன மாமா அத்தையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, எல்லா கசின் பிரதர் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவர்களை சாத்தான் தூக்கி கொண்டு போவதை நீங்கள் சகித்து கொண்டு இருக்க முடியாது.
ஒரு கோழி குஞ்சை தூக்கி கொண்டு போவதை எப்படி ஒரு தாய் கோழி தாங்கி கொண்டு இருக்க முடியும்? உடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். நான் உனக்கு கொடுத்த பிள்ளையை நீர் பயபக்தியிலே நீ வளர்த்தாயா? உன் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? 18 வயசாயிட்டுத. உன் பிள்ளைகளுக்கெல்லாம் நீ ஞானஸ்நானம் கொடுத்தியா? சாத்தான் உன்னை தூக்கி கொண்டு போவதற்கு, உன் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போவதற்கு, அடிமைத்தனப்படுத்துவதற்கு, சின்ன வயதிலிருந்தே சீரட்டு கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு இராதபடி சிறை மீட்கும் பணியை கர்த்தர் உங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய வயதை பார்க்கவில்லை. சரீரம் செத்து போனது உண்மைதான், கிழவன் ஆகிவிட்டது உண்மைதான், உலக பிரகாரமாய் ஒரு சந்ததி உருவாக முடியாத உண்மைதான். ஆனாலும் தன்னுடைய பலவீனத்தை அவர் எண்ணவில்லை. தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, சிறை மீட்கும்படி தன்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் தோல்வி அடைவதில்லை. எங்களுடைய குடும்பம் தலை குனிந்து நெருக்க போவதில்லை. எங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை நான் சிறை மீட்கும்படி கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கும்படி, அவர்களை மீட்டு கொண்டு வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் ஒரு யுத்த வீரனாய் இருக்கிறேன். இந்தியா தேச மக்கள் சிறைப்பட்டு போவதை கர்த்தர் தாங்கிக் கொள்ளுவதில்லை. விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டு போவதை ஆண்டவர் தாங்கிக் கொள்ளுவதில்லை. அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்படுவதை, வஞ்சிக்கப்படுவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. இந்த தலைமுறையில் பிறந்த இந்தியர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கவும், இந்தியர்களை சிறை மீட்கும் பொறுப்பை ஆண்டவர் உங்களுடைய கையில் தந்திருக்கிறார். உலக பிரகாரமாய் படித்தவர்கள் கையில் அல்ல, மந்திரிகள் கையில் அல்ல, உங்களுடைய பொறுப்பு தான். ஒரு காலத்தில் வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகள் வந்து சுவிசேஷம் அறிவித்தார்கள். ஆனால் இது நம்முடைய காலம், நம்முடைய கைகள் ஆண்டவர் பொறுப்புகிற ஒரு காலம். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஒரு கர்மேல் பர்வதத்தில் சிறைப்பட்டு போன அவ்வளவு பாகால் தீர்க்கதரிசிகளால் வஞ்சித்த இஸ்ரவேலரை சிறை மீட்க ஒரு எலியா எழும்பினது போல ஆபிரகாம் லோத்தை சிறை மீட்டு கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லோத்துவோடு அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். பலமுள்ளவர்களை நம்பி அல்ல, பலவீனரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களை தெரிந்து கொண்டார். உடைய கைகளில் ஒரு உத்தரவாதத்தை தருகிறார். நீங்கள் சிறை மீட்கும் பணியில் முன்னேறி செல்ல வேண்டும்.